உறவுகளுக்கு வணக்கம். மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை மீரா மிதுன். இவர் தோட்டாக்கள் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். தானா சேர்ந்த கூட்டம் என்ற திரைப்படத்திலும் இவர் புகழ் பெற்றார். இவர் சென்னையில் பிறந்தவர். எத்திராஜ் கல்லூரியில் பட்டம் பயின்றார். தென்னிந்திய அழகியாக இவர் தேர்வு செய்யப்பட்டவர். மீரா குயின் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசினார். இவரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார் மீரா மிதுன். நேற்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் டெல்லி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். தமிழ் திரைப்பட நடிகை மீரா மிதுன் டெல்லி மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். ஆகையால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசினார். தற்பொழுது கடுமையான மன அழுத்தம் காரணமாக மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது. மனநல சிகிச்சை பெறுகிறார். ஒருவேளை பட்டியலினத்தவர் குறித்து அவர் அவதூறாக பேசியது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்துதான் பேசியதாக கூறப்படுகிறது. ஆக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பொது வாழ்வில் தலையிடக்கூடாது. பொது வாழ்வில் ஒதுங்கி இருக்க வேண்டும். தகுந்த சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற்று திரும்ப வேண்டும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. பொது வாழ்வு சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சுக்களும் பேசக்கூடாது. அது அவர்களுடைய மனநலத்தை மேலும் அதிகமாக பாதிக்கும். அவருடைய மனவியாதி இன்னும் அதிகமாகும். ஆகவே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பொது வாழ்வுக்கு வரக்கூடாது. அரசியலுக்கு வரக்கூடாது. பொது கருத்துக்கள் எதுவும் சொல்லக்கூடாது. அவருடைய குடும்பத்தார் அவரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சிகிச்சை பெற்று பூரண சிகிச்சை பெற்று திரும்ப வேண்டும். இன்றைக்கி மீரா மிதுன் மனநலம் சிகிச்சை பெறுகிறார் என்பது திரையுலகில் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.